எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அதாவது அந்த ஆள் வந்து முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து சின்ன பிள்ளைகள பண்ண வேலைக்கு வேறு எங்கேயாவது அந்த ஆள் சுட்டிருக்கணும். குழந்தைகள் பச்சை ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு மொல்லமாரி அதிபர் அப்படின்னா நெதன்யாகு. உலகத்திலேயே ஒரு கிறுக்கு அதிபர் அப்படின்னா ட்ரம்ப். ஆனால் அந்த துப்பாக்கி வந்து அதுக்கு சரியாக கண்ணு தெரியல போல இருக்குது. யாரையும் குறிபார்த்து அடிக்கலை. இவங்க வந்து ஒழுங்காக நாடகம் நடத்த தெரியாமல் நடந்த நாடகம் இது. உடனே ட்ரம்ப் வந்து டேபிள் கடையில் குனிறாரு. அப்புறம் வந்து ட்ரம்ப்போட ஒய்ஃபு டேபிள் கடையில் குனிறாங்க. இந்தியர்களை வந்து கையில் காலில் விலங்க போட்டு கொண்டு வந்தாங்க முன்னாடி. ஓகே, அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% டாரிஃப் போடுறேன், எல்லாத்துக்கும் வரி போடுறேன் அப்படின்னு கண்டனமெல்லாம் கடிச்சு வைக்கிறது. அப்பப்போ என்ன செய்வாங்கன்னா சர்வே எடுப்பாங்க மக்கள்கிட்ட. எடுத்தால் 69% மக்கள் ட்ரம்ப் வேண்டாம் அப்படின்றாங்க. ட்ரம்ப்போட இது ரொம்ப தள்ளாடுது. ட்ரம்ப் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது, யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரேலருக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாடகம். அந்த நாடகம்தான் இப்போ நடந்த துப்பாக்கி சூடு. அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இஸ்ரேல்காரன் ஐடிஎஃப். அப்போ அவனுக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் பேசி, அப்போ நீ வருவான், எல்லாம் செய்வேன், திடீர்னு சுட்டுருவாங்க, உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, நீ வந்து போ, துப்பாக்கி கொண்டு போ, யார் மேலேயும் சுட்டுறாத, சும்மா ஹெப்பசாடாக ஏதாவது நீ சுற்று. ஏன்னா நாடகம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சு வந்தால் சுட்டான், பரபரப்பாகி போச்சு. இன்றைக்கி வந்து ஈரானை பற்றி பேசலை. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ வந்து பரபரப்பா பேசப்படுற விஷயம் வந்து ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த துப்பாக்கி சூடு தான். அதுல என்னன்னா, ஒயிட் ஹவுஸோடைய மெம்பர்ஸுமே ரிப்போர்ட்டர்ஸும் இருந்த கரெக்டா அந்த நேரத்துல வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு சார்? ஒரே ஒரு துப்பாக்கி சூடு தான் நடந்தது. ஓகே. ஆனால் அந்த துப்பாக்கி வந்து அதுக்கு சரியாக கண்ணு தெரியல போல இருக்கு. யாரையும் குறிபார்த்து அடிக்கலை. அப்புறம் ஏதோ அடித்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஒழுங்காக நாடகம் நடத்த தெரியாமல் நடந்த நாடகம் இது. ஓகே. இருந்தாலும் மேலே ட்ரம்ப் வந்து நான் வந்து எப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு கிறுக்கு அதிபர் அப்படின்னா ட்ரம்ப்பு. ஓகே. அப்புறம் உலகத்திலே ஒரு என்னது குழந்தைகள் பச்சை ரத்தம் குடிக்கக்கூடிய ஒரு மொல்லமாரி அதிபர் அப்படின்னா நெதன்யாகு. இஸ்ரேலில் வந்து ஒரு முன்னாலே உலகத்தோட மிகப்பெரிய கிரிமினல் பிரைம் மினிஸ்டர். ஓகே. இந்த ஆள் வந்து ஒரு கிறுக்கு அதிபர். இந்த காலை ஒன்று பேச்சு, சாயந்தரம் ஒன்று பேச்சு, ராத்திரி ஒன்று பேச்சு, மறுநாள் காலையில் வேற மாதிரி பேசுறது. அதே மாதிரி இவருமே எல்லா நாட்டையுமே வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே தான் வச்சிருக்காரு. அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே தான் இருக்காரு. 80 வயசாகுது. வயசான காலத்தில் வந்து இது வந்து என்னத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தார். அவர் வாடு பார்ப்பார், திரும்பி பார்த்தா எங்கே போயிருக்கோன்னு தெரியாமல் தடுமாறுவார். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பயங்கரமான மூலக்காரங்கம்பாங்க. மூலக்காரங்கெல்லாம் சேர்ந்து முட்டாள்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க போல இருக்கு. இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஆள் வந்து, இந்த ஆள்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அன்பில் சொல்கிறது தான். ட்ரம்ப் மேலே நமக்கு ஒரு பெரிய அன்பு தான். ஒரு கிறுக்கு அதிபர்னா அப்படி தான். இந்த மாதிரி காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, இது ஒன்று மாற்றி மாற்றி பேசி, கிரீன்லாண்டை நான் வந்து எடுத்துக்க போகிறேன், கனடாவை வந்து 51வது மாகாணமாக சேர்த்துக்க போகிறேன், நேட்டோ இனிமேல் வந்து உங்களோட ஒன்றும் சேர முடியாது, காசு கொடுக்க முடியாது, அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் அதுக்கு பதிலாக வந்து காசாவில் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு இது வைக்க போகிறோம். ஆளுக்கு ஒரு $1 பில்லியன் கொடுங்க, 9,000 கோடி ரூபா கொடுங்க, ஒருத்தரும் கொடுங்க, ஒரு நாடும். அதுக்கு வந்து ஒரு 15-20 நாடு நான் வரேன் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு எது எடுத்தாலும் புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன தள்ளாட்டம். என்ன பிரச்சனைன்னா, அமெரிக்காவோட இப்போ ஏன் வந்து இந்த துப்பாக்கி சூடுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு பேசணும், அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம். அமெரிக்கா வந்து எப்படின்னா, அது 50 மாகாணங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஜனநாயக போர்வை பொத்துன ஒரு நாடு. பெருசாக ஜனநாயகம் கிடையாது, இருக்குது வச்சுக்கோமே. அங்கே அதிபரை பற்றி இதை பற்றி யாரை பற்றி என்ன வேணாலும் பேசலாம். ஒரு கட்டத்தில் என்னத்தை பேசினாலும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் எல்லாம் காணா போவாங்க அங்கே. ஓகே. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரோட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடக்கும், எல்லாம் இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் யாரை பற்றி எதை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவாங்க. பட்
ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்கல்ல, ஜூஸ், இஸ்ரேலோட ஆரிஜின் அந்த ஜூஸ், அவங்களோட நலனுக்காக அத்தனை எல்லாத்தையும் ட்ராமா வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்போது இஸ்ரேலுக்கு வந்து அங்கே கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி, இஸ்ரேல் இந்த பக்கத்தில் ஷினாய் தீபகற்பம், ஷினாய்ங்கிறது வந்து எகிப்தோடது, அதுக்கப்புறம் எகிப்தோட கைரோ, அது வரைக்கும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் கிட்டத்தட்ட முழுசாக இது லெபனான், அப்புறம் சிரியா பெரிய இடம் அந்த சிரியா, அதுக்கப்புறம் பாலஸ்தீன் ஆல்ரெடி முழுங்கி ஒரு 40% சவுதி அரேபியா, அப்புறம் வந்து ஒரு 30-40% வந்து ஈராக்கு, அப்படின்னு மொத்த ஏரியாவையும் கபலீகரம் பண்ணணும், அது எல்லாமே இஸ்ரேல் ஆக்கணும். அதுதான் வந்து கிரேட்டர் இஸ்ரேல். இதுதான் எங்களுக்கு வந்து பைபிளில் அதுக்கு முன்னாடி தோரா அப்படின்ற வேதத்தில் எங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த கானான் தேசம் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து சண்டை போட்டிருக்காங்க. அது இஸ்ரேல். இப்போ இந்த இது இங்கே ஈரான் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலோட கனவு நனவாகாது. ஓகே, இப்போ வந்து அமெரிக்கா வந்து துணைக்கு கூப்பிட்றாங்க. அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேல் தேவை, ஏன்னா மியூச்சுவல். எனக்கு நீங்கள் வேட்டை நாயாக இருந்து எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் அவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அந்த பெட்ரோல் இதை வந்து நான் எடுத்து நான் ஹாயாக இருக்க முடியும், உனக்கு வருஷம் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வராத காசு நிறையா கொடுக்குறேன். இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 கோடி வாங்குறாங்களா அங்கேருந்து, அதில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபா வந்து லஞ்சம் கொடுக்கவே செலவு பண்ணுவாங்க. அங்கே உள்ள எம்பிஸ்களுக்கு லஞ்சமே கொடுப்பாங்க, நிறையா அள்ளி கொடுப்பாங்க. மாதம் இவ்வளவு, வருஷம் இவ்வளவு லஞ்சத்தை அள்ளி கொடுப்பாங்க. அவங்ககிட்டே காசு வாங்கி அவங்ககிட்ட கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து மிச்சத்து பூரா கொண்டு வந்துடுவாங்க. அது திருப்பி கேட்க முடியாது. திருப்பி கேட்டால் வந்து அந்த அதிபர் அவுட்டு, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த இஸ்ரேலோட இது வந்து பயங்கரமாக இருக்குது. சரி, இப்போது இந்த ஈரான் பிரச்சனை ஆரம்பித்து, ஏற்கனவே முன்னாடி நம்ம பேசணும், ஈரானோட வரலாறு, இந்த போர் வரலாறு பற்றி ஓரளவு பேசியிருக்கோம். அந்த போரில் அமெரிக்கா கை வந்து இறங்கிருச்சு. ஓகே, கடற்படையும் தள்ளி போயிடுச்சு, அவுட் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. வான்படையும் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா கடற்படை, வான்படை, அதுக்கப்புறம் தான் தரைப்படை. வான்படை வந்து அடித்தாங்கன்னா பயங்கரமாக அடிப்பாங்க. பங்கர் பஸ்ட்டுங்கிறது 200 அடிக்கு கீழே போய் வெடிக்கும். 200 அடி கீழே போனால் எவ்வளோ இதாக போகணும், அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கானது. அதையும் தாண்டி அது ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய ஆட்களை கொண்டிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அதையும் மீறி ஈரான் வந்து திருப்பி இவ்வளோ அடித்தோன்னே எதிர்பார்க்கலை. அப்போது கிட்டத்தட்ட அமெரிக்கா தோல்வி முகம். அப்புறம் இந்த ஆள் வந்து மாற்றி பேசும்போது பார்த்தா அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு, வெளிநாட்டில் இருந்து இல்லீகலாக தங்கியிருக்கணும் பூரா நான் வந்து வெளியேற்றுறேன். ஆமாம், ஒரு ஃப்ளைட்டில் இந்தியர்களை வந்து கையில் காலில் விலங்க போட்டு கொண்டு வந்தாங்க முன்னாடி. ஓகே, அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% டாரிஃப் போடுறேன், எல்லாத்துக்கும் வரி போடுறேன் அப்படின்னு கண்டனமெல்லாம் கடிச்சு வைக்கிறது. சைனா வந்து 150% வரி போடுறேன் அப்படின்னா நான் உனக்கு 100% 125% போடுறேன். அப்புறம் என்விடியா உனக்கு தரமாட்டேன். என்விடியா கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது எல்லா ஃப்ளைட்லேருந்து ராக்கெட்லேருந்து அதுலேருந்து எல்லாத்துக்கும் என்விடியா ரொம்ப முக்கியம். அப்புறம் என்விடியாவுக்கு ஈக்குவலாக வந்து அவன் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் உனக்கு மினரல்ஸ் தரமாட்டேன், ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப முக்கியமானது, இவன்ட்ட நிறையா இருக்குது, தரமாட்டேன். யாரெல்லாம் அமெரிக்கா சப்ளை பண்ணுறாங்களோ சைனாவோட கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் சப்ளை பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வேறு அமெரிக்காவுக்கு பெரிய அடி. அது இல்லைன்னு வச்சுக்கிறேன். அது இல்லைன்னா அமெரிக்காவில் வந்து ராக்கெட் அதுன்னு எதுவுமே கிடையாது, லேப்டாப்பு, ஃபோனு, ராக்கெட் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துருச்சு எங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரொம்ப இது பெருசாக வந்தோடனே அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் உரண்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா அடி வாங்கினோடனே அவங்க கடன் எக்கச்சக்கமாக இருக்குது. 37 ட்ரில்லியன், 3600 லட்சம் கோடி, 3600 லட்சம் கோடி. ஓகே, இந்த அளவுக்கு வந்து கடன் இருக்குது. அதை திருப்பி வேறு வட்டிகள் வருஷம் வந்து லோக்கல் ஆட்களுக்கு, அங்கே பேங்குக்கு, வெளிநாட்டில் வாங்கினதுக்கு எல்லாத்துக்கும் வட்டி கட்டணும். எல்லாம் தடுமாறி போயிருக்காங்க. இந்த போரில் எக்கச்சக்கமாக பில்லியன் அண்ட் ட்ரில்லியன் பக்கம் இழந்துட்டாங்க. ஓகே, ட்ரில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி. ஒரு ட்ரில்லியன் அப்ராக்சிமேட்டாக 100 லட்சம் கோடி அந்த மாதிரி இழந்திருக்காங்க. ஏன்னா இருக்கிற ரேடார் போச்சு, ஃப்ளைட்டு போச்சு, கப்பல் நிறைய அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சூழலில் அமெரிக்கா வந்து ரொம்ப அங்கே வந்து விலைவாசி ஏறி போய் ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை அமெரிக்காவில். அப்போ ட்ரம்ப்போட மதிப்பு மரியாதை இருக்குல்ல, அது வந்து கீழே இறங்குது. இவ்வளோ தானே நீ, இவ்வளோ என்னமோ உடனே நான் ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ தானே நீ அப்படின்னு சொன்ன மாதிரி வடிவேல் காமெடி தான் அது சொன்ன மாதிரி. இப்போ வந்து என்னப்பா ட்ரம்ப், நீ வந்து பயங்கரமான அதிபர், வந்தால் வந்து தூக்கி நிறுத்திடுவேன், இந்த மொத்த பொருளாதாரத்தையும் அமெரிக்கா பொருளாதாரம் எல்லாத்தையும் நட்டமாக தூக்கி நிறுத்திடுவேன், இதை பண்ணு அதை பண்ணி பெரிய பிஸ்னஸ்மேன் சொன்னேன், சின்ன கிறுக்கனால இருக்குது அப்படின்னு அந்த ஆள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அப்பப்போ என்ன செய்வாங்கன்னா சர்வே எடுப்பாங்க.
ஆமா. மக்கள்கிட்ட. எடுத்தா 69% மக்கள் ட்ரம்ப் வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே. ஓகே, எக்ஸாக்ட்லி 69% ட்ரம்ப் வேண்டாம். அவங்க வந்து இம்பீச்மெண்ட்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டு இந்த ஆளை வந்து பதவி நீக்கம் பண்ணிருங்க. ஏன்னா அவர் சாதாரணமாக வந்து நம்ம நினைச்சா எடுக்க முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர். அந்த மொத்த அவையெல்லாம் கூடி அவங்க இம்பீச் பண்ணணும். இம்பீச்சுக்கு காரணம் வேணும். நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்குன்னு காரணம் வேணும். அந்த காரணம் சொல்லி இம்பீச் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்தோடனே ட்ரம்ப்போட இது ரொம்ப தள்ளாடுது. ட்ரம்ப் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரேலருக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாடகம் வேணும். ஓகே. அந்த நாடகம்தான் இப்போ நடந்த துப்பாக்கிச்சூடு. ஓகே சார், இதுக்கு முன்னாடியுமே ஒரு வாட்டி 2 வாட்டி இதுக்கு முன்னாடியுமே துப்பாக்கி சுடும்போது அவர் காதுல போயிட்டு ஒரு டைம் காதுல அது. ஆனா இந்த வாட்டி வந்து எதுவுமே நடக்கல. அந்த துப்பாக்கி சூட நடத்துனவரை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் வந்து நான் எதுக்காகவோ வேலை செய்யல, நான் வந்து ஒரு லோன் உல்ஃப் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் அது லோன் உல்ஃப்னு சொன்னது வந்து ட்ரம்ப். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, உடனே வந்து பத்திரிக்கையாளர் கேட்பாங்கல்ல, இப்போ உங்களை சுட ஒருத்தன் வந்து உள்ள இவ்வளவு தூரம் ப்ரீச் பண்ணி செக்யூரிட்டியை பூரா ப்ரீச் பண்ணி ஒருத்தன் உள்ள வந்தான்னா அவன் வந்து ஈரானோட சம்மந்தப்பட்டவனா ஓகே அப்படின்னு கேட்டால் நோ ஐ டோன்ட் திங்க் இஸ் ஈரான் கை. ஆனால் உள்ள அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு சட்டைகள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஐடிஎஃப் இருக்குது. அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இஸ்ரேல்காரன் ஐடிஎஃப். அப்போ அவனுக்கு வந்து செட்டில்மெண்ட்லாம் பேசி அப்போ நீ வருவான் எல்லாம் செய்வேன், திடீர்னு சுட்டுருவாங்க, உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, நீ வந்து போ, துப்பாக்கி கொண்டு போ, யார் மேலேயும் சுட்டுறாத, சும்மா ஹெப்பசாடாக ஏதாவது நீ சுட்ட உடனே எப்படி வந்து உன்னை சுடாமல் வந்து அவங்க கைது பண்ணுறது சொல்லிடுவோம். இப்போ திரும்பியும் எல்லாருடைய கவனமும் ட்ரம்ப் மேல வர்றதுக்காக ட்ரம்ப் பரிதாபப்படுது. நல்ல எப்பா இந்த மகாராசனை எத்தனை வாட்டி தான் கொலை முயற்சி பண்ணுவாங்க, இது நாட்டுக்காக இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறாரு, ஐயோ பாவம் இந்த மகாராசனை இப்படி துப்பாக்கி சூடுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ன மாதிரி சொல்ல வைக்கிறதுக்கு இது ஒரு நாடகம். இது நாடகம்ங்கிறது இப்போ வந்து பப்பரப்பான்னு தெரிஞ்சு வச்சு. முன்னாடியாவது காதை உரசிட்டு போச்சு. இந்த முறை வந்து அட்லீஸ்ட் ஒரு கையில் தோள்பட்டையில் சுட்டிருந்தா கூட நெசமாக சுடத்தான் வந்தான் அப்படின்னு வந்திருக்கும். சம்மந்தமே இல்லை, அவன் எங்கேயோ சுடுறான், இவன் எங்கேயோ சுடுறான். படாரம் எடுத்து பார்த்தா இந்த ஒரு படம் சொல்லுவாங்கல்ல, இதில் விழணும், இந்த மாதிரி ஒருத்தர் வரவுன்னா குறுக்க விழணும் அப்படின்னா, யோ நீ அங்கே இருக்க, நான் விழவே பக்கத்தில் வரவே இல்லையா, அதெல்லாம் தெரியாது, செயினை கரெக்ட் இவ்வளோ கடத்து. அதுவும் கரெக்டா ஒயிட் ஹவுஸ் மெம்பர்ஸும் ரிப்போர்ட்டர்ஸும் இருக்க நேரத்துல இது நடந்திருக்கு. அது அந்த ஹில்டன் ஹோட்டல் வந்து ஒரு வேர்ல்டு வைடு, இப்போ நம்ம இங்கே சென்னையில் ஹில்டன் இருக்குல்ல, ஓகே, வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் செயின் ஆஃப் ஹோட்டல். அதில் ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அவ்வளோ முக்கியமான மெம்பர் மார்க்கோ ரூபியோ இருக்கார், அப்புறம் வந்து இவர் ட்ரம்ப் ஒய்ஃபு, அப்புறம் ஏகப்பட்ட முக்கியமான ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி எல்லாம் ப்ரீச் பண்ணிவிட்டு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு உள்ளே வருவாராம். அவர் உள்ளே எப்படி போனாலும் சாதாரண வந்து இப்போ மெட்ரோக்குள்ளே போனாலே இங்கே உள்ளுக்குள்ளே இதில் ஸ்கேன் பண்ணி போக சொல்கிறாங்க. நம்ம அங்கே சாதாரண எதுவும் போக முடியாது சார். இப்போ வந்து ஒரு நாட்டோட அதிபர் உள்ள போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹவுஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இருக்கும்போது செக்யூரிட்டி வந்து அந்த அளவு இருந்திருக்காதா? எப்படி ஒருத்தர் துப்பாக்கி வந்து கேட்குற கேள்வியிலே டவுட் வந்துருச்சா? ஆமா, இப்போ டவுட் நீ உங்க கேள்வியிலேயே இது நாடகம் டவுட்னு வந்துருச்சு. இந்த டவுட் வந்து உலகம் பூரா தெரியாதா? ஐயோ என்னையா நாடகம் தெரியுங்க, நாட்டோட அதிபருக்கு அது தெரியாதா? தெரியும். என்னன்னா இவங்களுக்கு நாட்டோட அதிபரை பிளான் பண்றாரு, எனக்கு இந்த மாதிரி வேணும்ப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. சரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பிளான் அப்படின்னு, எப்போ நீ சுடு காது பக்கத்தில் போகட்டும், காதை போட்டுறாத, அப்புறம் வேணும் ஆள் வேணும் எப்படி நமக்கு அப்படின்னு. இப்போ முன்னாடி காது அட்லீஸ்ட் இப்போ கையில் கால் வேறு ஏதாவது கொஞ்சம் லேசாக போட்டிருக்கலாம். அதாவது அந்த ஆள் வந்து முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து சின்ன பிள்ளைகளில் பண்ண வேலைக்கு வேறு எங்கேயாவது அந்த ஆள் சுட்டிருக்கணும். ஆனால் எதுவும் இல்லை, நாடகம் தானே, அவன் சுடுறான். சரி, இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஒருத்தன் இவ்வளோ இதையும் ப்ரீச் பண்ணி உள்ளே வருவானா, அவனை துப்பாக்கியோட உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். ஓகே, அட்லீஸ்ட் வந்து இந்த இரும்புத்திரை படத்தில் மாதிரி இது கொஞ்சம் அது கொஞ்சம் பிரித்து வந்து கையில் கொஞ்சம் காலில் கொஞ்சம் இது வந்து தனித்தனி பிரித்து அங்கே வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு துப்பாக்கியை பண்ணால் பரவாயில்ல. துப்பாக்கியோடு உள்ளே வருவானா அலோவ் பண்ணுவாங்களாம். சரி, இப்போ ஒருத்தர் இந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் துப்பாக்கியில் சுட்டான்ல, உடனே அவன் யார் என்னன்னு கூட பார்க்காம அத்தனை பேர் அவன் நெஞ்சை வந்து அவன் உடம்பு பூரா சல்லடை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குண்டு படலை, ஒரு இதில் வந்தாங்க, அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சாங்க, குப்பரை கவுத்துனாங்க, சட்டையை கழட்டினாங்க, குப்பரை கவுத்துனாங்க. பார்த்தா வந்து கோல்னு ஏதோ ஒரு பேர் அது போட்டாங்க. கடை பார்த்தா அவன் வந்து இன்னொன்று அவன் வந்து ஒரு லோன் உல்ஃப் அப்படின்னு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க.
ஏன்னா நாடகம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சு வந்தால் சுட்டான், பரபரப்பாகி போச்சு. இன்றைக்கி வந்து ஈரானை பற்றி பேசலை, அங்கே வந்து கேசோலின்னு சொல்லி நம்ம பெட்ரோல்னு சொல்லணும், அங்கே கேசோலின்னு சொல்லுவாங்க. அது ரேட்டெல்லாம் ஏறி போச்சுறாங்க. இப்போ $2.5 இருந்தது, இப்போ $5 எவ்வளோ ஏறி போச்சு தெரியாது, ஆனால் ஏறி போச்சு. விலைவாசி ரொம்ப ஏறி போச்சு, பேர் கெட்டு போச்சு. அப்புறம் ஃப்ளைட்டு பூரா வந்து அடிபட்டு திரும்பி வருது. அடிபட்ட ஃப்ளைட் அங்கே போனதுக்கப்புறம் திரும்பி வருது. அப்புறம் ஏற்கனவே ஒரு வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த எல்லோ கேக்குன்னு சொல்லி இந்த என்ரிச்டு யுரேனியம் இருக்குல்ல, இதை வந்து திருடுறதுக்கு கொள்ளையடிக்க வந்தாங்க. அதில் வந்து ஃபெயிலியர் ஆகி போய் கிட்டத்தட்ட 10 ஐட்டங்கள், 2 ஃப்ளைட்டு, 2 சின்ன ஃப்ளைட்டு, 2 ஹெலிகாப்டரு, ட்ரோனு அப்படின்னு கொஞ்சம் ஆட்கள் எல்லாத்தையும் வந்து சாகடிச்சிட்டாங்க, மொத்தத்துக்கு தீக்கிரை ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து இவ்வளோ இழந்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு இழப்பு மட்டும் 30,000 கோடி ரூபா அவங்களுக்கு. இவ்வளோ இழந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்படி இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்தோடனே இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து என்னத்தை சொல்கிறது, வந்தால் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. இதிலெல்லாம் இன்னொரு பெரிய காமெடி என்ன தெரியுமில்ல, உடனே ட்ரம்ப் வந்து டேபிள் கடையில் குனிறாரு. அப்புறம் வந்து ட்ரம்ப்போட ஒய்ஃபு டேபிள் கடையில் குனிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தா மார்க்கோ ரூபியோ வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அங்கே அந்த செக்யூரிட்டி ஆட்கள். அப்புறம் எல்லாம் தட்டப்படன்னு போகிறாங்க. அதில் ஒரு கிழமை வந்து அப்படியே உட்காந்துட்டு முள்கரண்டியில் ஏதோ ஒரு பீஸு மட்டனோ சிக்கனோ ஒன்று எடுத்து அழகாக சாப்பிட்டு உட்காந்துக்காரு. அந்த வீடியோலாம் பார்த்தா என்ன காமெடி இது. ஒரு மனுஷன் இங்கே உட்காந்து இந்த கூட்டம் இருக்குது, இது சாப்பிட்றாங்க, துப்பாக்கி சூடு கலவரம் நடக்குது. அவங்க அந்த சைடு ஷூட்டிங் நடத்துறாங்க, நான் இங்க சைடு சாப்பிட்றேன்ற மாதிரி ஒரு ஆள். அப்போ என்ன, அந்த ஆளுக்கு ஏற்கனவே விவரம் தெரியும். இவங்க வந்து இந்த ஷூட்டிங் வந்து ஒரு நாடகம், நீ ஷூட் பண்ணிக்கடா, அது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் விட்டுட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் சாப்பிட்ட கூட பரவாயில்ல, பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஐயா நீ வந்து பாடு உட்காந்து சாப்பிட்ருக்கான், அதை வந்து அப்படி பெரிய ரவுண்டு போட்டு இவர் எப்படி இது எதை பற்றி கவலைப்படாமல் எப்படி சாப்பிட்றார். முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இந்த தினத்தந்திரம் போடுவாங்கல்ல, ரவுண்டு போட்டு இந்த இடத்தில் தான் குத்தினார் அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி இப்படி ரவுண்டு போட்டு இவர் சாப்பிட தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கார். ஒரு பதட்டம் இல்லாமல். ஒரு மனுஷனுக்கு பதட்டம் இல்லாமல் இருக்குமா? அங்கே வந்து இவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்க. அடித்து துப்பாக்கி சூடு ஒருத்த மேலே அடிக்கும்போது அது இதில் பட்டு சோத்தில் பட்டு திரும்பி வந்து எங்கேயாவது யார் மேலே படலாம்ல, ஒரு பெரிய கலவரம் இருக்கும்ல. ஆனால் ஒரு கலவரம் பேர். அப்போ உனக்கு ஒழுங்காக நாடகம் நடத்த தெரியலையா உனக்கு? இதுக்கு முன்னாடி நாடகம் நிறையா நடத்தினாங்க. அன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இவ்வளோ கிடையாது. நிலாவுக்கு போனேன்னாங்க, அங்கே பார்த்தா 4 பக்கமும் லைட்டு அடித்து நிழல் தெரியுது, கொடி ஆடுது அப்படின்னு 69 போனாங்களாம். இப்போ 2020, 19, 20களில் வந்து இந்தியா அனுப்பும்போது சவுத் பக்கம் போகிறதுக்கு அவ்வளோ பாடு. அப்புறம் ஜப்பான் அனுப்பிச்சாங்க, அங்கே போய் டம்னு கீழே விழுந்துருச்சு, ஒழுங்காக தரையிறங்க முடியல. ஆனால் 11 முறை போயிட்டு வந்துன்னு சொல்லி படம் காமிச்சாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வெறுமனே கதை கட்டுறதில்ல. ஏன்னா இவங்க வந்து ஸ்புட்டிங்னு சொல்லி ஒரு பெருசாக நாயை மேலே அனுப்பிச்சு திரும்பி கீழே இறக்கிட்டாங்க. யார்? ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர். அப்போ ரஷ்யா இல்லை, யுஎஸ்எஸ்ஆர் அனுப்பிச்சாங்க. அப்போ நீ மட்டும் பேச, நானும் தான் பெரிய ஆளான்னு சொல்லி நான் நிலாவுக்கே போயிட்டு வந்தேன் பார் அப்படின்னு ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் அந்த மாதிரி தப்புன்னு சொல்லுவாங்க. 11 வாட்டி போயிட்டு வந்து திரும்ப சொல்லுவாங்க. அப்போலோ விண்கலம் எல்லாம் ஓகே தான், ஆனால் போயிட்டு வந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. கேட்டால் மண் எடுத்து வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் இது வந்து அது ஒரு நாடகம்னா, இது அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு சீப்பான நாடகம். ஸோ இந்த மாதிரி நாடகத்தில் ட்ரம்ப்புக்கு ஐயோ பாவம் அப்படின்னு கொஞ்சம் பரிதாபம் வர்றதுக்கு பதிலாக ஒழுங்காக நாடகம் எடுத்த தெரியுதா அப்படி எல்லாம் திரும்ப காரி துப்புறதுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது இப்படியே இருக்குன்னா, ஈரான் தான் வந்து இவங்களுக்கு பெரிய தலைவலி. ஈரான் என்ன பண்ணுறது தெரியல. நாங்கள் வந்து இந்த இதில் கல்ஃப் ஆஃப் ஒமான் கல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த கடலில் வந்து இது வச்சுருக்காங்க, அவங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் இப்போ நகர்த்த முடியாதுன்றாங்க. நகர்த்தலைன்னா திரும்ப பிரச்சனை வருன்றாங்க. அப்புறம் சைனா வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஈரான் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் வேணும், இல்லை ஹர்மோஸ் திறக்கணும் அப்படின்னா எங்களுடைய என்ரிச்மெண்ட்டை பற்றி நீ பேசக்கூடாது, நீ முதல்ல இதை வெளியேற்றணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஒரே மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்போ என்ன முடிய போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா உலகத்தில் ட்ரம்ப்பு அண்டு நெத்தன்யாகு இந்த 2 பேரால் நிம்மதி இல்லாமல் எல்லாரும் கழிச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க நடத்துகிற நாடகமும் வந்து அம்பலப்பட்டு போச்சு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இந்த செய்தி. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.